பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக திருநாமம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த லென்த்து காலங்களிலும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வசனங்களை தியானங்களாய் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. அந்த வசனங்களை நாங்கள் கேட்டவர்களாக, அதிலே நிலைத்திருக்கிறவர்களாக ஒரு விசையாய் கிருபை செய்வீராக. இப்பொழுதும் இந்த காணொளியின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தோடும் நீர் பேசுங்க. உம்முடைய வார்த்தையின்படியாக நாங்கள் நடக்க எங்களை நாங்களே இந்த லென்த்து காலங்களில் உமக்கு நேராக ஆண்டவரே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற வார்த்தையோடு நீர் செயலாற்ற வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி முழுவதுமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக இந்த லென்த்து நாட்களிலே நாம் வந்திருக்கின்றோம். லென்த்து நாட்கள் என்று சொல்லும்போது வசந்தங்காலங்கள், இலையுதிர் காலங்கள் என்று சொல்லி அநேக விதமாய் நாம் சொல்வது உண்டு. முக்கியமாக நாம் இந்த நாளிலும் இந்த லென்த்து காலங்கள் துவங்கி இந்த நாளில் நாம் ஒரு 21 நாட்களை கடந்திருக்கின்றோம். இந்த காணொளியை நாம் தொடர்ந்து காண்கின்ற பொழுது 21 நாட்களை கடந்திருக்கிறது. அவ்வண்ணமாகவே இந்த நாளிலும் ஒரு அமெரிக்க மருத்துவர் மேக்ஸ்வெல் மால்ட்ஸ் என்கின்றவர் ஒரு புத்தகத்தில் கூறியிருக்கிறார், எந்த ஒரு பழக்கத்தையும் நாம் 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தோம் என்று சொன்னால் அது மீதமுள்ள நாட்களில் எப்படி ஆகும் என்று சொன்னால் அது நமக்கு பழக்கமாகிவிடும் என்று சொல்லி, இன்றைக்கும் இந்த லென்த்து காலங்களில் நாம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு முதலாவதாக நாம் அநேக காரியங்களை வெறுத்திருப்போம். இதை நான் செய்யாமல் இருக்க வேண்டும், இதை நான் என்ன பண்ணக்கூடாது, நடப்பிக்கக்கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் கடைப்பிடிப்பது உண்டு. அந்த கடைப்பிடிக்கும்போது முதலாவது அந்த 5 நாட்கள் 10 நாட்கள் நமக்குள்ளாக அநேக சோதனைகள், அநேக காரியங்கள், சிற்றின்பங்கள் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது நமக்கு அது எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால் நம்மை அது அநேக நேரத்தில் ஈர்க்கின்ற வண்ணமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் ஆரம்பித்த இந்த லென்த்து காட்களின் முதல் வாரத்தையும் இந்த நாளிலும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு அது எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதே நமக்கு அருகில் அந்த காரியங்கள் இருந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய பொருட்டாக தெரியாது. அந்த காரியத்தை தான் அந்த மருத்துவரும் சொல்லியிருக்கிறார். 21 நாட்கள் ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்யும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே பழக்கமாகிவிடும். அப்பொழுது இந்த நாளிலும் இந்த 21 நாட்களெல்லாம் நாம் லென்த்து நாட்களில் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திலும் தேவனுடைய வசனத்தை கேட்பதிலும் நாம் தொடர்ச்சியாக இந்த நாட்களை கடைப்பிடிப்பது வழக்கம். ஆனால் ஆரம்பத்தில் தொடங்கி இருக்கும்போது அது நமக்கு எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால் புதியதாகவும் நம்மால் அது முயலாதவனமாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அது நமக்கு பழக்கமாகி இருக்கும். அதே போல இந்த நாளிலும் இந்த பழக்கமான காலகட்டத்தில் எதையெல்லாம் நாம் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த லென்த்து காலங்களில் இந்த 40 நாட்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யாரெல்லாம் வேதத்தில் மிகவும் கடவுளிடத்தில் இந்த 40 நாட்கள் நெருங்கி இருந்து அநேக காரியங்களை கடைபிடித்து அதன் மூலமாக பெற்ற ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நாம் மூவர் மூலமாக தெரிந்திருக்க இருக்கின்றோம். முதலாவதாக நமக்கு தெரிந்தவர் தான் பழைய ஏற்பாட்டிலே மோசே, இரண்டாவதாக நாம் இருப்பவர் எலியா, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து. முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற இந்த மோசே என்பவர் நமக்கு தெரியும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனம் 28, 29 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது இந்த நாளிலும் நாம் பார்க்கிறோம், மோசே அந்த 10 கற்பனைகளையும் கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக அந்த சீனாய் மலையிலே சென்றிருந்தார். அந்த நாளில் அவர் 40 நாளும் இரவும் பகலும் உணவு உண்ணாத கடவுளுடைய சமூகத்தில் இருந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதன் அந்த 40 நாட்கள் உணவுகளை வெறுத்து கடவுளுடைய சமூகத்திலே அந்த கற்பனைகளுக்காக அவர் காத்திருந்தார். அந்த காத்திருந்த பிறகாதாக 40 நாள் உணவு சாப்பிடாமல் இருப்பது ஒரு கடினமான செயல். அந்த கடினமான செயலோடு கூட அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த 10 கற்பனைகளை எழுதி வாங்கி கொண்டு வருகிறார். அப்படி வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது என்ன ஒரு சூழல் அந்த இடத்துல ஏற்படுகிறது
நடைபெறுகிறது என்று சொன்னால் வசனம் 29 நாம் பார்க்கின்ற பொழுது, சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இன்றைக்கு இந்த நாளிலும் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது, அவருடைய முகம் எப்படி இருந்ததாம்? பிரகாசித்திருந்தது. மோசேயினுடைய முகம் பிரகாசித்திருந்தது. எப்பொழுது என்று சொன்னால், கடவுள் அவரோடு பேசின பொழுது. இன்றைக்கு இந்த 40 நாட்களிலும் ஒருவேளை நாம் உணவுகளை தடுத்திருப்போம், நாம் விருப்பப்பட்ட காரியங்களை தடுத்திருந்திருப்போம். இது எல்லாவற்றும் தடுத்திருந்தும் நாம் என்ன செய்வோம்? ஜெபத்தில் இருப்போம். அந்த ஜெபத்தில் இருக்கும்போது கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். அப்படி பேசுகின்ற பொழுது இந்த 40 நாள் முடிவுக்குள்ளாக நம்முடைய முகங்களும் மோசேயை போல பிரகாசித்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காரியத்தை தான் நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய முகம் பிரகாசித்திருந்ததை அங்கே இருந்த மக்கள் பார்த்து என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியான வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய முகம் பிரகாசிப்பு இருந்ததுனால ஆரோனும் இஸ்ரவேல் மக்களும் என்ன பண்ணாங்க? அவர் பக்கத்தில் போவதற்கு பயந்தாங்களாம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் அநேக மக்கள் நம்முடைய முகத்தின் மூலமாக, நம்முடைய பிரகாசத்தின் மூலமாக நம்மிடத்தில் என்ன சொல்லுவாங்க? கடவுளுடைய தோற்றத்தை இவர்கள் தரித்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நம்முடைய முகம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை வெளிக்காட்டுகிறது. அநேக பழமொழிகளும் உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இன்றைக்கு நம்முடைய மனதில் இருக்கிற காரியம் நம்முடைய முகத்தில் வெளிப்படையாக காணப்படும். அன்றைக்கு மோசேயினுடைய மனதிலும் கடவுளுடைய சமூகத்தில் இருந்து அவரோடு கூட பேசிக்கொண்டு அந்த கற்பனைகளை வாங்கி கொண்டு கீழே வரும்பொழுது அவருடைய முகமும் பிரகாசித்தது. இன்றைக்கு இந்த 40 நாளும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளோடு பேசி நம்முடைய முகங்களும் பிரகாசிப்பிக்கிற ஒரு வழியை நாம் நடைப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது வேதத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தில் இருந்து எலியா என்கின்ற தீர்க்கதரிசி, இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இவரும் 40 நாள் என்ன பண்றாரு? உணவு சாப்பிடாம இருக்கிறார். இந்த பகுதியில் சற்று கொஞ்சம் வித்தியாசமாக அவர் 40 நாள் உணவு சாப்பிடுவதற்கு முன்பதாக அவர் என்ன பண்றாரு? அவருடைய உணவாக அடையும் தண்ணீரையும் மாத்திரம் தான் எடுத்துக்கொள்கிறார். அதற்கு பின்பதாக 40 நாள் அந்த அடையும் தண்ணீரும் அவர் என்ன பண்ணுச்சு? முழுமையாக்கி அதற்கு பின்பதாக ஒரு 40 நாள் உணவே சாப்பிடவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த எலியா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலும் கூட என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், எசபேலுடைய அதாவது தன்னுடைய பிராணனுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறார்? ஒரு சூறை செடியின் கீழாக உட்கார்ந்து கடவுளிடத்துல கேட்கிறாரு. கடவுளே, நான் என்ன பண்ணணும்? சாக வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்துல கேட்கிறாரு. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லியும் கடவுளுடைய சமூகத்தில் அவர் போய் இருக்கிறார். அப்படி இருக்கிற சமூகத்தில் தான் அந்த சமயத்தில் தேவதூதர் மூலமாக கடவுள் அவர் என்ன பண்ணுறார்? சந்திக்கிறார். சந்தித்து நீ எழுந்து என்ன பண்ண நட அப்படின்னு சொல்லி அவரை ஒரு தழலில் சுடப்பட்ட அந்த அடையையும் தண்ணீரையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறார்? குடித்து திரும்பியும் படுத்துக்கொள்கிறார் எலியா. மறுபடியுமாக தூதன் என்ன பண்ணுறார்? 2ஆம் தரமாக எலியாவை தட்டி எழுப்புகிறார். எழுப்பின பின்பதாக நீ என்ன பண்ணு? போஜனம் பண்ணு என்று சொல்லும்பொழுது உன் பிரயாணம் எப்படி இருக்கு? வெகு தூரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன பின்பதாக திரும்பவும் அவர் சாப்பிட்டு என்ன பண்ணுகிறார்? அவர் இரவு பகலும் இந்த பலத்தோடு ஓரே பர்வதம் மட்டும், அதாவது அந்த ஓரே பர்வதம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய பர்வதம் எனப்படுகிறது, அந்த பர்வதம் மட்டும் அவர் நடந்து போகிறார். இந்த சம்பவம் அந்த 40 நாளில் நடக்கிறது. அதற்கு பின்பதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கிறது? அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வசனம் 11, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று.
ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. வசனம் 12, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இந்த நாளிலும் பார்க்கிறோம், இத்தனை சம்பவங்கள் நடக்கிறது. கடவுள் அந்த மனிதனோடு, இவர் மனிதனிடத்துல, எலியாவினிடத்துல கடவுள் பேசுவதற்கு முன்பதாக இத்தனை காரியங்கள் நடக்கிறது. கடைசியாக நாம் பார்த்தபோது அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த மெல்லிய சத்தம் யாரிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அப்போ இன்றைக்கு ஒருவேளை 40 நாள் நாமும் கடவுளோடு உறவாடுகின்ற சமயத்தில் அந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக சத்தங்களை நாம் கேட்கின்றோம். ஃபோன்லேயும் சரி, டிவிலையும் சரி, அநேகருடைய வார்த்தைகளையும் நம்ம கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மெல்லிய சத்தமாகிய கடவுளுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும். இந்த எலியாவின் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலே அந்த மெல்லிய சத்தம் கேட்கிறது. இன்றைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு காயம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரிய ஊண்டு, அந்த பெரிய ஊண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெர்லைஸ்டு கிளாத், எப்பவுமே அந்த பெரிய ஊண்டில் ஒரு கடினமான ஒரு துணியோ இல்லை காட்டனையோ போட்டு என்ன பண்ண மாட்டாங்க, துடைக்க மாட்டாங்க. அது ஸ்டெர்லைஸான கிளாத் என்ன பண்ணுவாங்க, அந்த மெல்லிய துணியை தான் ஹாஸ்பிட்டல்லையோ மருத்துவர்களை பயன்படுத்தி அந்த காயத்தை தொட்டு எடுத்து ஆற்றுவார்கள். அது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக ஆற்றப்படும். அப்போ இன்றைக்கு ஒருவேளை இந்த எலியாவுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிராணனை வாங்க தேடுகிற அந்த ஒரு பயம் அவருக்கு இருந்தது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறார், ஓடி சூறைச்செடியின் கீழாக வருகிறார். அங்கே வருகிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறார், தேவதூதன் மூலமாக பேசப்பட்டு இரவு பகலும் 40 நாள் அவர் பிரயாணப்படுகிறார். அவருடைய மனம் ஒருவேளை கடினத்தோடு, காயத்தோடு, அந்த மக்களுடைய எதிர்ப்பின் மூலமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மெல்லிய சத்தம் அது எல்லாம் மாற்றினது. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் காயங்களோடு, அநேக விதமான பயங்களோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த 40 நாளிலே கடவுளுக்குள்ளாக நீங்கள் இருங்கள். மெல்லிய சத்தத்தை நிச்சயமாக கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்க பண்ணுவார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயுனுடைய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த பகுதியிலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்பது உண்டு. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த பிசாசு என்ன பண்ணுறான், அநேக சோதனைகளை கொண்டு வருகிறான். சோதனைகளை கொண்டு வருகின்ற பொழுது கடவுள் என்ன பண்ணுறார், அவனிடத்தில் எதிர்த்து ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு வார்த்தையை அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற சமயத்தில் கடைசியில் என்ன ஆச்சு, பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இந்த 40 நாள் கடவுள் இரவும் பகலும் வனாந்திரத்திலே என்ன பண்ணுகிறார், உணவு உண்ணாமல் இருக்கிறார். பிசாசு அநேக சோதனையை கொண்டு வருகிறான். ஆனாலும் கடைசியில் கடவுள் அதில் உறுதியாக இருந்தது நிமித்தம் பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அதோடு கூட லூக்கா 4:13 பார்க்கிறோம், பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நாட்களாக பிசாசுடைய செயல்பாடுகள், பிசாசினுடைய செயல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்புகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆகிலும் இந்த 40 நாள் நம் கடவுளோடு உறவாடும் பொழுது, உண்மையாக அவரை நோக்கி பார்க்கும்போது, உண்மையாக அவரோடு கூட பிரயாணப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பிசாசாய் காணப்படுகிற ஒவ்வொரு காரியமும் நம்மை விட்டு விலகி போகும். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தியானித்த இந்த தியானங்களும் நமக்கு அதை தான் எடுத்திருக்கிறது. மோசேனுடைய வாழ்க்கையிலே அந்த 40 நாள் கடவுளுடைய சமூகத்திலே கடவுளோடு பேசின பொழுது கடவுள் அவருடைய முகம் பிரகாசித்தது. இரண்டாவதாக எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பயம், அந்த பிராண பயம் இருக்கின்ற சூழ்நிலையிலும் அவர் கடவுளோடு அவர் பயணப்பட்டதுனால அந்த 40 நாள் அவர் உண்ணாமல் அந்த பாதையில் நடந்து போகும்போது கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபையை அவர் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சாத்தானை என்ன பண்ணுகிறார், எதிர்க்கின்ற பொழுது அந்த 40 நாள் எதிர்த்த பின்பதாக பிசாசானவன்
அவரை விட்டு விலகி போனார். இன்றைக்கு இந்த நம்பிக்கையோடு, ஒருவேளை நான் 20 நாள், இந்த 21 நாள் நான் பாதி நாட்கள் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கடைப்பிடித்து மீதி நாட்கள் என்னால் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நினைப்பது உண்டு. அல்லது இந்த வரைக்கும் நான் கடைப்பிடிக்காம கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்காம போய்விட்டேன் என்று சொல்லி நம்ம சொல்வது உண்டு. ஆனால் இன்றைக்கும் கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த நாளில் இருந்தாவது நாம் என்ன பண்ணணும், கடவுளுக்குள்ளாக வாழும்போது நிச்சயமாகவே அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்போம். நம்முடைய முகங்களும் மோசேயை போல பிரகாசிப்பிக்க பண்ணுவார். மூன்றாவதாக, நம்மிடத்தில் காணப்படுகிற நம்முடைய பிசாசின் கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போக கடவுள் கிருபையை செய்வார். இந்த நாளிலும் ஒரு சிறிய உதாரணத்தோடு நான் இந்த நாளின் தியானத்தை நிறைவுக்குள்ளாக்குறேன். இன்றைக்கு நாம் எல்லாருமே இந்த லென்டன் சீசனை, ஒரு லென்டன் காலத்தை ஒரு சீசனாக தான் நம்ம பார்க்குறோம். அதை ஒரு என்ன பண்ணுறதில்ல, ஒரு ஜேர்னியாக, ஒரு பயணமாக பார்க்கறதில்ல. இன்றைக்கு ஒரு பயணத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் அந்த பயணத்திற்கான ஆயத்தம் எப்படி இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்து வைத்தோமா, அதை எடுத்து வைத்தோமா, இது தேவைப்படுமே, அந்த குறைபாடு வந்துடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆடைகளிலிருந்து உணவுகளிலிருந்து எல்லாவற்றையும் நாம் சரியாக என்ன பண்ணுகிறோம், எடுத்து வைத்து தான் அந்த பயணத்திற்குள்ளாய் போகிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த லென்டன் சீசனுக்குள்ளாக, இந்த பயணத்திற்குள்ளாக, இந்த காலங்களுக்குள்ளாய் நாமும் ஒருவேளை நம்மை தகுதிப்படுத்துகிறவர்களாக, நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டவர்களாக இதை அனுசரிக்கும் போது இந்த லென்த்து காலமும் நமக்கு ஆசீர்வாதமான இருக்கும். ஒரு பயணம், நாம் ஏற்படுத்துகிற பயணம் எப்படி அதனுடைய முடிவிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது அது என்ன பண்ணும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லாம் சரியாக இருக்கும்போது அது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷத்தை, நிறைவான சந்தோஷத்தை, ஒரு மெமரியை கொடுக்கும். அதே போல இந்த லென்த்து காலமும் நமக்கு என்றென்றைக்கும் மாறாத ஒரு நினைவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த லென்த்து காலங்களில் நம்முடைய ஆயத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் சரியாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், கரெக்டாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்று சொன்னால் மோசேயை போல நம்முடைய முகங்களும் பிரகாசிப்பிக்க கடவுள் கிருபை செய்வார். எலியாவை போல அவர் கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டது போல நாமும் அவருடைய கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கிருபை செய்வார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை விட்டு அகன்று போன்ற அந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக கஷ்டங்களை கொடுக்குமானால் அதுவும் நம்மை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த லென்த்து காலங்களில் நாங்கள் பாதி நாட்களை ஆண்டவரே நாங்கள் முடித்து விட்டோம். மீதி இருக்கிற நாட்களில் உமக்குள்ளாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு விசையாக மோசேயை போல நாங்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே உம்மிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்க கிருபை தாரும். அதே போல கடவுள் எலியாவை போல ஆண்டவரே உம்முடைய சமூகம் மட்டும் நாங்கள் வர எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே இந்த நாட்களில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளும் வெல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு விசையாக ஆண்டவரே உள்ளத்திலும் ஆண்டவரே நான் இதுவரைக்கும் ஆண்டவரே செய்யவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் கலங்குகிறார்களோ அவரோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மீது இறங்கி ஆண்டவரே வருகிற நாட்களில் நாங்கள் உமக்காக வாழ்ந்து உம்முடைய முகத்தையும் உம்முடைய சத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.